வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடி ஆலோசனையில் இந்த காணொலியை பதிவிடுகிறோம். இன்றைய காலகட்டங்கள்ல இளைஞர்களும் டீனேஜ் பசங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவேர்னஸ் வீடியோவா நாங்க இது பண்றோம். ஒரு குழந்தையோ ஒரு கல்லூரி மாணவரோ ஒரு போதை பழக்கங்களுக்கு பயன்படுத்துறாங்கிற பட்சத்தில் அவர்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றனர். இதில் எந்த மாதிரியான போதைப் பொருட்களை யூஸ் பண்றாங்கிறத பாத்தீங்க அப்படின்னா மலிவு விலையான போலி, கஞ்சா, ஆல்கஹால், ஊசி, மாத்திரைகள் போன்ற பொருட்களையும் பயன்படுத்திட்டு வராங்க. அதிக விலையான பிரவுன் சுகர், கொக்கைன், ஹெரோயின் போன்ற பொருட்களையும் பயன்படுத்திட்டு வராங்க. இதனால அவங்க ஃபேஸ் பண்றது வந்து எக்கனாமிக்கலி அவங்க ரொம்ப பாதிப்புகளை ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் உடல் ரீதியான பாதிப்புகள், அதுக்கடுத்து மன ரீதியான பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் போற பசங்க தான் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. மாவட்ட குழந்தைகள் உதவி குழு நம்பரான 1098 நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்களே வந்து அந்த மாதிரி குழந்தைங்களை ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் மெடிகேஷன்ஸும் கொடுத்து அவங்கள அந்த போதை பழக்கத்துல இருந்து ஆரம்ப காலத்துல இருந்தே மீட்டெடுத்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு. இதுல ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுங்கிற ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. அந்த செயலியில பாத்தீங்க அப்படின்னா போதைப் பொருட்களை உற்பத்தி செய்பவராக இருக்கலாம், பதுக்கல் செய்பவராக இருக்கலாம், கடத்தல் செய்பவராக இருக்கலாம் போன்ற செயல்பாடுகளை செய்பவர்களின் மீது புகார் தெரிவிக்கலாம். அந்த புகார்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துட்டாங்களங்கிறது ரெஃபர் ஐடியில போய் நம்ம பார்க்கலாம். இதனால காலகட்ட இளைஞர்களையும் சரி குழந்தைகளையும் சரி போதை பழக்கங்கள்ல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் என நம்புகிறேன். நன்றி.